ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிகோட பிஎல்எஃப்எஸ் சில்லுன்னு ஒரு காதல். ஓகேடா, போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பாட்டு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு அடிக்கடி எபிசோடுகளை பண்ணலாமல் போன பாட்டு எதில் முடிச்சிருப்பேன்னா, சிம்ரன் வந்து சுகா கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சுகாவும் பாஸ்டில் நடந்த எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ பாஸ்டில் தான்டா ஜெக்கியே தான் நான் மேரேஜ் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படின்றாங்க. சுகா தான் ஏன்டா அப்படி சொல்கிற, டே யோசிதான் அப்படின்றாங்க. சுகா பார்த்துட்டு ஜிக்கே தான் நான் முடிவு எடுத்துட்டேன், நாளைக்கு நான் அவளை மேரேஜ் பண்ண தான் போகிறேன் அப்படின்றாங்க. சுகா தான் டே எதுக்கோ அப்படின்றாங்க. ஜேகே தான் அப்படி சுகாவை பார்த்துட்டு இங்கே பாருடா, நீ ஒருத்தவங்களை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுற, அவங்க இல்லைன்னு உனக்கு எப்படி இருக்கும், நீயே சொல்லு சுகா அப்படின்றாங்க. சுகாவும் யோசிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் என்ன நான் பண்ணுறது சரி தானே அப்படின்றாங்க. சுகாவும் ஆமாம், நீ என்ன வேணால் பண்ண, ஆனால் நான் உன்னை விட்டு எப்பயும் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன், நீ கொலையே பண்ணாலும் சரி நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கு கூட கையை வந்து சுகா டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா ஒரு இடத்துல தான் சங்குக் தான் அப்படி டைம் பார்த்து நின்றுட்டுருக்காங்க. பக்கத்தில் சுகா காய் மிக்கு எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. சுகா தான் இன்னும் ஒன்றும் டைம் ஆகிடுச்சு ஆளை காணும் அப்படின்றாங்க. இருடா வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு தாயா டி டைம் ஆயிடுச்சாண்டா அப்படின்றாங்க. சங்குக் தான் இருடா வந்துருவா, ஒரு 5 நிமிஷம் தான் வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ அங்கேருந்து ஒரு மெம்பர் தான் சங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் தான். சங்குக் தான் திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல மீரா தாண்டா ஒயிட் கலரில் சாரி கட்டிட்டு அப்படியே வந்து சங்குக்கை பார்க்குறாங்க. சங்குக்கை பார்த்தோன்னே மீரா ஓடி வந்து டைட்டாக சங்குக்காக் பண்ணிக்கிறாங்க. இப்போ சங்குக்கை டைட்டாக பண்ணிவிட்டு மீரா அப்படின்றாங்க. மீரா தான் அப்படியே சங்குக்கை பார்த்துட்டு அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன் சங்குக் அப்படின்றாங்க. சங்குக்கும் நானும் ஒன்று மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீரா தான் சங்குக்கை பார்த்துட்டு நான் எடுத்தது டெசிஷன் கரெக்டு தானே சங்குக் அப்படின்றாங்க. சங்குக்கும் கரெக்டு தான், எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீராவை டைட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. காய் தான் டி டைம் ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கிட்ட சொல்கிறாங்க. சங்குக்கும் மீராவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீராவை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாங்க. இந்த மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ சங்குக் தான் அப்படியே மீராவை பார்க்குறாங்க. மீரா சங்குக்கை பார்க்குறாங்க. சுகா தான் சங்குக் அப்படின்றாங்க. சங்குக்கு என்னடா அப்படின்றாங்க. இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கொடுக்குறாங்க. இந்த சைடு மீரா கிட்ட மெக் கொடுக்குறாங்க. இப்போ 2 பேருமே அப்படியே மாலையை மாற்றிக்கிட்டு சங்குக் தான் மீராவோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு லவ் யூ மீரா அப்படின்றாங்க. இந்த சைடு மீராவும் லவ் யூ டூ சங்குக்கா அப்படின்றாங்க. சுகா தான் இந்தடா அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை கொடுக்குறாங்க. இந்த சைடு மெக்கும் காயம் அப்படியே கொடுக்குறாங்க. இப்போ சங்குக் தான் அப்படியே வந்து மீராவை பார்த்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீராவோட கையை கேட்குறாங்க. மீரா தான் நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கோட கையை கேட்குறாங்க. இப்போ சங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் கையை கொடுக்குறாரு. மீரா போட்டு விடுறாங்க ரிங்கை போட்டுட்டு அப்படியே சங்குக்கை பார்த்துட்டு லவ் யூ சங்குக்கா அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கும் லவ் யூ மீரா அப்படின்றாங்க. இங்கே நடக்கிற இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு மெக் காய் சுகா 3 பேருமே கிளாப் பண்ணுறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. சங்குக் தான் அப்படியே மீராவை பார்த்துட்டு இப்போ நான் போட்டுட்டா அப்படின்றாங்க. மீரா தான் அப்படியே ஹெட்டை ஷேக் பண்ணுறாங்க. இப்போ மீரா வந்து அவங்க கையை கொடுக்குறாங்க பாருங்கள். இப்போ மீரா தான் அப்படியே வந்து சங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு சங்குக்கும் பார்த்துட்ருக்காங்க. ரிங்கை போடலாம், ரிங்கை எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ மீராவை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. இப்போ சங்குக் தான் பார்க்குறாங்க யாருன்னு சொல்லிட்டு மீராவோட கன்னத்தில் பொழிச்சுன்னு ஒன்று வைக்கிறாங்க. மீரா தான் அப்பா அப்படின்றாங்க. மீராவோட கையை பிடிச்சி அப்படியே அவங்க அப்பா இழுத்துட்டு போகிறாரு. இந்த சைடு சங்குக் தான் அப்படியே அவர் முன்னாடி போய் நின்றுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. ஏய் நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பொண்ணை நான் இழுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. இந்த சைடு சங்குக் தான் அப்படியே மீராவோட கையை பிடிச்சிட்டு இப்போ என்னோடய ஒய்ஃப், இப்போ உங்களோட பொண்ணுலாம் கிடையாது, இப்போ என்னோடய ஒய்ஃப் அப்படின்றாங்க. சங்குக்கு அந்த மாதிரி சொன்னோடனே அவங்க அப்பா அதை அப்படி மீராவை முறைக்கிறாங்க. மீரா தான் அப்படி கீழே குடிஞ்சிக்கிறாங்க. இந்த சைடு அவங்க அப்பா தான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி இழுக்கிறாங்க. நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சங்கு பிடிச்சி இழுக்கிறாரு. உன்னை எப்படி கூப்பிட்டு போகணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அங்கேருந்து ஒரு 4 பேர் வராங்க. 4 பேர் வந்து சங்குக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு சங்குக்கும் அப்படியே அவங்க 4 பேரை அடிச்சுட்டு இருக்காங்க. மீராவோட அப்பா அதை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. சுகா தடுக்க வராங்க பாருங்க. சுகாவையும் அடிக்கிறாங்க. சுகாவும் ஃபைட் பண்ணுறாரு. அங்கே இருக்க எல்லாமே கலவரமாக போயிட்டுருக்கு. எல்லாருமே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க.
சங்குக் தான் அப்படியே வந்து மீராவை பார்க்குறாங்க. மீரா போகிறத மீரா தான் அப்பா அப்பா அவனை விட்டு சொல்லுங்கப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்றாங்க. மீரா தான் அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க பாருங்க. அவங்க அப்பா தான் அப்படியே கண்ணை காட்டுறாரு. அங்கே இருக்க ஒரு மெம்பர் அப்படியே சங்குக்கோட ஹெட்டில் கன்னை வைக்கிறாங்க. இந்த சைடு மீராவா அப்பா 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 அப்படின்றாங்க. அவங்க அப்பா தான் என்ன அப்படின்றாங்க. அப்பா சங்குக் பாப்பா அப்பா அவனை எதுவும் பண்ண வேணாம் சொல்லுங்கப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்றாங்க. முடியாது டேய் அப்படின்றாங்க. அவங்களா திரும்பவும் லோட் பண்ணிட்டு கன்னை அவர் எட்டு கிட்ட வைக்கிறாங்க. இந்த சைடு மீரா பாப்பா ப்ளீஸ் பாப்பா வேணாப்பா அப்படின்றாங்க. மீரா தான் அப்படி கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கு அப்படி கண்ணெல்லாம் சொருகிடுச்சு. ஜங்குக்கு வந்து மீராவோட ஃபேஸு கிளியராக தெரியல. அவர் கண்ணை ஃபுல்லாக பாதி மூடிடுச்சு. இந்த சைடு மீரா தான் அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட லிப்ஸு ஜங்குக்கோட ஐஸு ஹெட்டு எல்லா இடத்துலேருந்தும் ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. ஜங்குக் தான் அப்படியே வந்து ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரியே இருக்காங்க. மீராவா அப்பா அப்பா ப்ளீஸ் பாப்பா ப்ளீஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படியே வந்து ஜங்குக் கிட்ட போயிட்டு நான் விட்டுருங்க நான் ப்ளீஸ் நான் விட்டுருங்க நான் ஜங்குக் பாவனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவா கேட்குற மாதிரியே இல்லை. இப்போ மீரா தான் அப்படியே அவங்க அப்பா கிட்ட வந்து அப்பா ப்ளீஸ் பாப்பா விட்டு சொல்லுங்கப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்றாங்க. அவங்க அப்பா கேட்குற மாதிரியே இல்லை. மீராவா அவங்களோட காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்காரு. அவங்க அப்பா காலில். அவங்க அப்பா தான் அப்படியே மீராவை பார்த்துட்டு சரி விட்டுடுறேன் அப்படின்றாங்க. மீரா தான்ப்பா அப்படின்றாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், நான் சொல்கிறத நீ செஞ்சால் அவனை விட்டுருவேன் அப்படின்றாங்க. மீரா தான் போய் மாறி பார்க்குறாங்க. இப்போ அவங்க அப்பா தான் அவனுக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவன் எனக்கு யாருன்னு கூட தெரியாது. நான் அவனை லவ்லாம் பண்ண மாட்டேன். அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. மீராவாப்பா அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் அவனுக்கு ஓகேனா அவனை நான் விட்டுடுறேன் புரியுதா? நீ அவனை இனிமேல் வாழ்க்கையிலே பார்க்கக்கூடாது. ஏன் அவனை மட்டும் இல்லை, இங்கே உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, இவங்களையும் சேர்த்து தான் யாரையும் நீ பார்க்கக்கூடாது புரியுதா? உன்னோட இடத்துல உன்னோட நினைவில் சங்குக்குன்னு ஒருத்தன் இருந்தான்னு மொத்தத்தையும் அழைச்சிடணும். இதுக்கு மேலே சங்குக்கு எனக்கு ஜஸ்ட் பிரதர் கூட கிடையாது. சங்குக்கு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன்னா நான் அவனை விட்டுறேன். நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. மீரா தான் அப்பா அப்படின்றாங்க. இங்கே பாரு, உனக்கும் அவனுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இந்த இடத்துல எழுத முடிச்சுட்டு என் கூட வா அப்படின்றாங்க. அவங்க அப்பாவே பார்த்துட்டு இருக்காங்க. மீரா தான் இதுக்கெல்லாம் அவங்க கிட்ட நான் அவனை விட்டுறேன்ப்பா இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை காட்டுறாரு. அவங்களா திரும்பவும் கண்ணை அப்படியே அழுத்தி வைக்கிறாங்க. இந்த சைடு சங்கு தான் அப்படின்றாங்க. மீரா தான் சங்கு பாப்பா அப்படின்றாங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்றாங்க. மீரா தான் அப்படியே யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சரிப்பா ஓகே, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் அவனை லவ்லாம் பண்ணல, சங்குக்குன்னு எனக்கு யாருன்னு தெரியாது, நான் மறந்துடுறேன். ஆனால் அவனையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் உயிரோடு விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவா இதுதான் குட் கேர்ளுக்கு அழகு அப்படின்றாங்க. மீரா தான் அப்படியே அவங்க அப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு மீரா தான் அப்பா அப்படின்றாங்க. அவங்க அப்பா தான் என்ன அப்படின்றாங்க. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்ட்டாங்க. என்னதான் ஒரே ஒரு விஷயம் அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. மீரா தான் அந்த மாதிரி சொன்னோன்னே அவங்க அப்பா தான் அப்படியே மீரா பார்த்து முறைக்கிறாங்க. ப்ளீஸ்ப்பா லாஸ்ட் டைம்ப்பா அப்படின்றாங்க. அவங்க அப்பா தான் ஓ அப்படின்றாங்க. மீரா தான் அப்படியே சங்குக்கிட்ட போகிறாங்க. அவங்க அப்பா அதை அப்படியே கண்ணை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே கை விட்டுறாங்க. சங்குக்கு தான் கீழே விழுற மாதிரி போகிறாங்க. மீரா தான் அப்படியே அப்பான்றாங்க. மீரா தான் சங்கு அப்படின்றாங்க. சங்குக்கு தான் மீரா ஆனால் ஒத்துக்காது, என்னால் இருக்க முடியாது அப்படின்றாங்க. இந்த சைடா மீரா அதை அப்படியே டைட்டாக பண்ணிட்டு இந்த சங்கு வேணாம் சங்கு, எனக்கு நீங்கள் உயிரோடு இருக்கணும், எனக்கு நீங்கள் உயிரோடு இருக்கணும் சங்குக்கா, எனக்கு வேணாம் ப்ளீஸ், இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கை பார்த்துட்டு லவ் யூ சங்கு, லவ் யூ ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. சங்குக்கா மீரா வேணாம் மீரா அப்படின்றாங்க. மீரா தான் அப்படி சங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. சங்குக்கும் அப்படி ஹக் பண்ணுறாங்க பாருங்கள். சங்குக்கு தான் மீரா வேணாடி அப்படின்றாங்க. மீராவா சாரி சங்குக்கா, ஐ லவ் யூ ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கை பார்த்துட்டு என்ன போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கோட கையை விட்டாங்க பாருங்க. சங்கு டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு மீராவோட கையை. சங்கு விடவே இல்லை. மீரா தான் கையை அப்படியே எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, முடியல. மீரா தான் அப்படியே வந்து சங்குக்கை பார்த்துட்டு
சங்கா அப்படின்றாங்க. ஜங்குக் தான் ஃபியூ மீரா அப்படின்றாங்க. மீராவா மிஸ் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் மிஸ் டூ அப்படின்றாங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு மீரா தான் அப்படியே கையை தட்டி விட்டு அப்படியே வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் துடிச்சிட்டு அவங்க அப்பா கூட போகிறாங்க. அவங்க அப்பாவும் அப்படியே வந்து பின்னாடியே நடந்து வராங்க மீரா பின்னாடி. மீரா தான் அப்படியே ஃபாஸ்ட்டாக வெளியே ஓடி போகிறாங்க. அவங்க அப்பாவும் வராரு. மீராவை பார்த்துட்டு மீரா அப்படின்றாங்க. மீரா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் காரில் ஏறிக்கிறாங்க. அவங்க அப்பா தான் போகலாம் அப்படின்றாங்க. டிரைவரும் அப்படி காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அவங்க அப்பாவும் அப்படியே மீராவை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருமே இப்போ கிளம்பிடுறாங்க. ஜங்குக் தான் அப்படியே பார்க்குறாங்க. ஜங்குக்கோட ஃபேஸ்லேருந்து ஃபுல் பிளட் வருது. ஜங்குக்கோட லிப்ஸு எட்லேருந்துலாம் பிளட் வருது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்து கீழே விழுந்திருக்காங்க. சுகா தான் தூக்கிட்டு ஜங்குக் என்ன பாரு அப்படின்றாங்க. ஜங்குக் தான் மீரா அப்படின்றாங்க. அவள் போயிட்டாடா அப்படின்றாங்க. ஜங்குக் தான் இல்லை இல்லை மீரா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜங்குக் அப்படியே எழுந்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போகிறாங்க. இந்த சைடு மீராவா காரில் போயிட்டுருக்காங்க. காரில் போகும்போதெல்லாம் மீரா அப்படியே அந்த விண்டோவை பார்த்து அழுதுகிட்டே போகிறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் மீரா மீரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வராங்க பாருங்க. இந்த சைடு காய் மெக்கெலாம் அப்படியே வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. காய் மெக்கு சுகா எல்லாமே வந்து வெளியே பார்க்குறாங்க. சுகா தான் அப்படியே வந்து அவ்வளோ ஷாக்காக பார்க்குறாங்க. இந்த இடத்துல மெக்கு தாங்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஜங்குக் தான் அப்படி திரும்பி பார்க்குறாங்க பாருங்கள். ஜங்குக்கு ஒரு கார் வந்தால் அப்படியே இடிக்குது. அங்கே ஜங்குக்கு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. இப்போ சுகா மெக்கு காய் எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. சுகா பார்க்குறாரு ஜங்குக்கோட ஹெட்டு ஜங்குக்கோட நெக்கு எல்லா இடத்துலேருந்தும் பிளட்டு வந்துகிட்டே இருக்குது. சுகா தான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சைடு மெக்கு கால் பண்ணுறாங்க. இந்த சைடு சுகா தான் அப்படியே பிடிச்சிட்டு ஜங்குக் டேய் மச்சான் என்ன பாருடா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கு கான்ஷியஸே இல்லை அன்கான்ஷியஸில் போயிடுறாரு. சுகா தான் வந்து என்னை பாருடா டேய் ப்ளீஸ் என்னை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு ரியாக்ஷனே கிடையாது. அன்கான்ஷியஸு தான் இருக்கார். இப்போ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுது பாருங்கள். சுகாவும் காய்மைக்கு 3 பேருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஸ்ட்ரெக்டரில் வச்சு ஜங்குக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. சுகா தான் அப்படியே வந்து அழுதுட்ருக்காங்க. இந்த சைடு மெக்கு காய் எல்லாருமே அழுதுட்ருக்காங்க. சுகா தான் அப்படியே பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஆப்ரேஷன் தியேட்டர் தான் கூப்பிட்டு போகிறாங்க. சுகா அப்படியே அழுதுட்ருக்காரு. அப்படியே வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் கால் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு ஜங்குக்கு என்னாச்சு அப்படின்றாங்க. ஜங்குக்கோட அம்மாவை பார்த்தோன்னே சுகா அலாரம் வச்சிடுறாரு. என்னடா ஆச்சு அவனுக்கு என்னடா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. சுகாவா அம்மா சாரிம்மா ஜங்குக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. ஜங்குக்கோட அம்மாவா அப்படி சுகாவை டைட்டாக் பண்ணிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. சுகாவும் அழுதுட்டு இருக்காங்க. இந்த சைடு மெக்கு காய் கூட அங்கே தான் இருக்காங்க. ஜங்குக்கோட அப்பா வந்து கேட்குறாரு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு சுகாவா அப்படியே வந்து அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அவங்க அப்பா தான் சுகாவை பார்த்துட்டு நான் அவங்க கூட தனியாக பேசினேன் சுகா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிட்ட சொல்கிறாங்க. சுகா தான் வரப்பா அப்படின்றாங்க. ஜங்குக்கோட அம்மா தான் என்ன இருந்தாலும் இங்கேயே பேசுங்க அப்படின்றாங்க. இல்லை நான் அவங்க கூட தனியாக பேசிட்டு வரேன் அப்படின்றாங்க. ப்ளீஸ் இங்கேயே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கோட அப்பா தான் சரி ஓகே என்ன நடந்துச்சு அப்படின்றாங்க. சுகா தான் அப்பா அப்படின்றாங்க. போய் சொல்லாமல் சொல்கிறா அப்படின்றாங்க. சுகா தான் இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஜங்குக்கு வந்து மீராவை லவ் பண்ணுது, மீராவோட அப்பா வந்து கூட்டு போனது, ஜங்குக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. சுகாவா அப்படியே வந்துட்டு சொல்லி முடிக்கிறாங்க. ஜங்குக்கோட அப்பா தான் ஏன்டா எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுகா தான் அப்பா அது வந்து அப்படின்றாங்க. அவன் தான் சொல்லலை, அவன் ஃப்ரெண்டு தானே, நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நான் போய் பேசியிருப்பேன்ல உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இப்போ சுபாவோட ஷர்ட்டை பிடிச்சி ஜங்குக்கோட அப்பா கேட்டுட்ருக்காரு. இப்போ சுகா தான் சாரி அங்கிள் அப்படின்றாங்க. ஏன்டா அப்படி பஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷர்ட்டை விட்டுறாரு. டாக்டர்ஸ்லாம் வராங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்து ஐசியூவில் இருக்காங்க. ஜங்குக்கோட அப்பா தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் கேட்ட ஜங்குக்கோட அம்மாலாம் டாக்டர் என் பையனுக்கு என்னாச்சு, பையனுக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் தான் அவரோட பேர் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. அவருக்கு கொஞ்சம் பிரெயினில் அப்படின்றாங்க. பிரெயினில் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட் கிளாக் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இப்போ அதை கேட்டோன்னே அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க.
இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அம்மா கேட்குறாங்க. அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் மட்டும் இருக்குது, அவர் உயிர் பொழைச்சிருவார் ஆனால் அப்படின்றாங்க. அப்படின்றாங்க ஆனால் கொஞ்சம் கிரிட்டிக்கல் அப்படின்றாங்க. பரவாயில்ல என் பையன் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நான் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன், என் பையன் எப்படியாவது என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கு கூட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. சங்கு கூட அப்பாவும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவன் நல்லா வரணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கான வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. மிக்குக்கெலாம் என்ன பண்ணுறதுனே புரியல. சங்கு கூட அம்மா தான், இவங்க யார் சுவா அப்படின்றாங்க. காய்மா இது மெக்கு, சங்கு கூட ஃப்ரெண்டு அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியுமா இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சங்கு கூட அம்மா கேட்குறாங்க. இந்த சைடு மெக்கு தான் அப்படியே வந்து சங்கு கூட அம்மாவோட டைட்டாக கையை பிடிச்சிட்டு தெரியும் ஆண்டி அப்படின்றாங்க. அப்படியே வந்து சங்கு கூட அம்மா ஆரம்பிக்கிறாங்க. மெக்கு டைட்டாக பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 2 days போகுதுடா. சங்குக்கு எல்லா ஆப்ரேஷனுமே முடிஞ்சிருச்சு. சங்கு கூட அம்மா சங்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. சங்குக்கு தான் அப்படியே வந்து பொறுமையாக ஒரு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. சங்கு கூட அம்மா பார்க்குறாங்க. சங்குக்கு அப்படின்றாங்க. சங்குக்கு தான் அப்படியே வந்து கண்ணை தொலைக்கிறாங்க பாருங்க. கண்ணை திறந்தோடனே சங்கு கூட அம்மா தான் இருக்காங்க. சங்குக்கு தான் அப்படியே வந்து யார் நீங்கள் அப்படின்றாங்க. இந்த சைடு சங்கு கூட அம்மாவா அப்படின்றாங்க. சங்குக்கு தான் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறாங்க. அவங்க அம்மா தான் சங்குக்கு அம்மாடா அப்படின்றாங்க. அம்மாவா யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சங்கு கேட்டுட்ருக்காங்க. சுகா தான் அப்படியே வந்து சங்குக்கு ஃபுட்லாம் வாங்கிட்டு உள்ளே வராங்க. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடு சங்கு கூட அம்மா கத்திட்டு இருக்காங்க. சங்குக்கை பார்த்துட்டு இந்த சைடு சுகா அம்மா அப்படின்றாங்க. டி அவனை பாரு, என்னை பற்றி யாருன்னு கேட்குறாடா அப்படின்றாங்க. சங்குக்கு தான் அப்படியே வந்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பார்த்து கேட்குறாங்க. சுகா தான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. சங்குக்கா யார் நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காரு. அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரூமுக்கு வெளியே இருக்க எல்லாருமே சங்குக்கு தான் அப்படியே வந்து யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுகா தான் நான் தான்டா சுகாடா உன் ஃப்ரெண்டு மச்சான் நான் தான்டா அப்படின்றாங்க. சங்குக்கு ஒன்றுமே புரியல, தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. யார் நீங்கள் அப்படின்றாங்க. சுகாடா என்ன தெரியல உனக்கு அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கு தான் தெரியல அப்படின்றாங்க. சுகா தான் மச்சான் அப்படின்றாங்க. சங்குக்கா தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சுகா தான் அம்மா நீங்கள் வாங்கம்மா அப்படின்றாங்க. சரி சுகாவை என்னை யாருன்னு கேட்குறாண்டா அப்படின்றாங்க. அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் அப்படியே வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. சங்குக்கு தான் அப்படியே வந்து தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் இப்போ உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு சங்குக்கு அப்படியே காம் பண்ணுறாங்க. சங்குக்கு தான் அப்படியே சைலண்ட் ஆகுறாங்க. அண்ட் டாக்டர் தான் உன் பேர் என்ன அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கு தான் தெரியல அப்படின்றாங்க. இவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சங்கோட அம்மா காமிக்கிறாங்க. சங்குக்கு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டு ஷேக் பண்ணுறாங்க. இவர் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை காமிக்கிறாங்க. இல்லைன்ற மாதிரின்றாரு. இந்த சைடு அவங்க அப்பாவை காமிச்சு இவர் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு இவங்கெல்லாம் யாருன்னே தெரிலங்க, எனக்கு நான் யாருன்னே தெரிலங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு சொல்கிறாங்க. அந்த டாக்டரா அப்படியே வந்து சங்குக்கு பார்த்து ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்லாம் கொடுத்து நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு படுக்க வச்சிடுறாங்க. அந்த டாக்டர் தான் என் கேபினுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 3 பேருமே அப்படியே வந்து அந்த டாக்டரோட கேபினுக்கு போகிறாங்க. இந்த சைடு டாக்டர் தான் சங்குக்கோட ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அவருக்கு பிரெயினில் ஆப்ரேஷன் பண்ணல அப்படின்றாங்க. ஆமாம் அது சக்ஸஸாக தான் முடிஞ்சிருச்சு, ஆனால் ஒன்று அப்படின்றாங்க. அந்த டாக்டர் தகுந்த சொன்னோன்னே அவங்க 3 பேருமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சங்குக்கு எல்லாத்தையும் மறந்துட்டார், அவருக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. இங்கே இருக்க எல்லாருமே அப்படியே வந்து எனது அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. ஆமாம் அவருக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு. அவருக்கு நீங்கள் ஏன் அவருக்கு அவரே யாருன்னு கூட ஞாபகம் இல்லை, அவருக்கு பழசு எல்லாமே மறந்துடுச்சு அப்படின்றாங்க. அதை கேட்டோன்னே சங்கு கூட அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டாக்டர் தான் ப்ளீஸ் அழாதீங்க அப்படின்றாங்க. சங்கு கூட அம்மா தான் எப்படிங்க அழாமல் இருக்க முடியும், என் பையன் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, அவன் என்னை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு சங்குக்கோட அப்பா தான் சங்குக்கோட அம்மாவை வந்து அக் பண்ணி அப்படியே வந்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றும் இல்லைன்ற மாதிரி. சுகாக்கும் இது எல்லாமே தெரியுது, சங்குக்கும் எல்லாமே மெமரி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கோட அம்மா கேட்குறாங்க. வேறு வேலையே இல்லை, அவருக்கு இப்போ ஞாபகம் வரலாம், இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ஞாபகம் வரலாம்,
இல்லை ஞாபகம் வராமல் கூட போகலாம். அப்போ என் பையனுக்கு கடைசி வரைக்கும் ஞாபகம் வராதா? அதான் சொல்கிறேங்க, இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு வரலாம், இல்லை வராமல் கூட போகலாம். அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு பாஸ்ட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நீங்களாக எதுவும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது அவர் யோசிக்கும் போது அவருக்கு எது பெயின் ஆகும். அப்போ ஏதாவது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன பண்ணணும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சங்கோட அம்மா கேட்குறாங்க. நீங்களாக எதுவுமே ஞாபகப்படுத்த முயற்சிக்காதீங்க. அதே மாதிரி அவருக்கு ஞாபகம் வர மாதிரி எதுவும் பண்ண வைக்காதீங்க அப்படின்றாங்க. சங்குக்கோட அம்மா தான் ஓகே அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கோட அப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க 3 பேருமே. இப்போ சுகாவை பார்த்துட்டு சங்குக்கோட அம்மா தான், அப்போ சங்குக்கு கடைசி வரைக்கும் எதுவுமே ஞாபகம் வரலனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு சங்குக்கோட அப்பாவா, ரொம்ப நல்லது தான் அப்படின்றாங்க. சுகாவா அப்படியே வந்து அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அவங்க அப்பா அதை அப்படியே திரும்பி அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அவங்க அப்பாவா அப்படியே சுகாவை பார்க்குறாங்க. இப்போ சுகா தான் அவர் தெரியாதம்மா சொல்கிறாங்க, கடைசி வரைக்கும் எதுவுமே ஞாபகம் வரலனாலே நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி கொஞ்சம் டேஸஸ் போகுதா. சுகா தான் ஜேகே வந்து அவர் யார், அவங்க அம்மா அப்பா யார், அவர் எவ்வளோ பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அதெல்லாம் மட்டும் சங்குக்கிட்ட சொல்கிறாங்க. சங்கு கூடயே இருக்காங்க. சங்குக்கு அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. சங்குக்கு விட்டு எங்கேயுமே போகல. சங்குக்கு அவ்வளோ கேர் பண்ணி சுகா பார்த்துக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி டேஸஸ் போகுதுடா. ஒன் டே சங்குக்கு வந்து டிஸ்சார்ஜ் தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து. சங்குக் தான் அப்படியே வந்து காரில் தான் வந்துட்டுருக்காங்க. சுகா தான் லெஃப்டில் போகணும் அப்படின்றாங்க. ஆனால் சார் நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு இந்த சைடு ரைட்டில் போகணும் அப்படின்றாங்க. அட்ரஸ்க்கு இல்லை, ஏர்போர்ட்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சங்குக் தான் அப்படியே சுகாவை பார்க்குறாங்க. சுகா தான் கரெக்ட் தான், ஏர்போர்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்குக்கும் அப்படியே வந்து சுகாவே பார்த்துட்ருக்காங்க. சுகா தான் அப்படியே சங்குக்கை பார்த்துட்டு, மச்சான் எதாவது சாப்பிட்றியா அப்படின்றாங்க. ஜங்குக் தான் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகா தான் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சுகா இது எல்லாத்தையுமே சிம்மன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சிம்மன் கண்ணிலேருந்து அப்படி தனியாக வருது. அப்போ மீராக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அப்போ ஜங்குக்கு இப்போ நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்றாங்க. சிம்மன் தான் அப்படியே தலையில் கையை வச்சுக்கிறாங்க. சுகா தான் சிம்மன் என்னாச்சு அப்படின்றாங்க. சிம்மன் தான் அப்படி சுகாவை பார்த்துட்டு, இதெல்லாம் ஏன் சுகா என்கிட்ட நீங்கள் சொல்லலாம் அப்படின்றாங்க. அது வந்து சிம்மன், சங்குக்கு ஆல்ரெடி ஒரு லவ் விளைஞ்சிருக்கு. ஆனால் அவனுக்கே அது தெரியல. உங்களுக்கு தெரியும்ல, நான் லவ் பண்ணும்போது சங்குக்கு ஒரு பாஸ்ட் இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருப்பீங்களா சுகா? நான் உங்களோட பிரதர் மாதிரின்னு சொல்லுவீங்களே, இந்த ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா? நீங்கள் மறைச்சிங்க. அத்தை மாமா எல்லாருமே கிட்ட மறைச்சிட்டிங்க. என்னை ஏமாத்திருக்கீங்களா? நம்ப வச்சு குடும்பமாக சேர்ந்து ஏமாத்திருக்கீங்களா அப்படின்றாங்க. சுகா தான் சிம்மன் அப்பெல்லாம் இல்லைடா, சங்குக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லைடா, அவன் உன்னை தான் லவ் பண்ணுறான் அப்படின்றாங்க. எப்படி சுகா என்னால் நம்ப முடியும்? சங்குக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நான் என்ன சுகா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் கேட்டுட்ருக்காங்க. இந்த சைடு சுகா தான் சிம்மன் அழாதுரா அப்படின்னு சொல்லிட்டு சிம்மனோட கை பிடிக்கிறாங்க. சிம்மன் தான் அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. சுகாவோட கையை தான் கையெடுங்க அப்படின்றாங்க. சுகா தான் சிம்மன் அழாதுடா அப்படின்றாங்க. சிம்மன் தான் நாலு கையெடுங்க அப்படின்றாங்க. சுகா தான் அப்படி கையெடுக்கிறாங்க. ஏன் சுகா அப்படி பண்ணீங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் தலை கை வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. இந்த சைடு சுகா தான் சிம்மன் அழாதுடா அப்படின்றாங்க. சிம்மன் தான் அப்படியே வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அழுதுட்டு இருக்காங்க. சுகாவும் அப்படி சிம்மனை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இதே மாதிரி கொஞ்சம் டைம் போகுது பாருங்கள். சிம்மன் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டியர்ஸ் எல்லாத்தையும் வைப் பண்ணிவிட்டு சுகா அப்படின்றாங்க. சுகா தான் அப்படி சிம்மனை பார்க்குறாங்க. ஒரு ஓகே சிம்மன் அப்படின்றாங்க. சிம்மன் தான் ஓகே ஐம் ஃபைன், ஐம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றாங்க. சுகா தான் என்ன சிம்மன் அப்படின்றாங்க. இந்த விஷயம் எதுவுமே சங்குக்கு தெரியக்கூடாது. எந்த விஷயம் இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கேட்டது எதுவுமே சங்குக்கு தெரியக்கூடாது அப்படின்றாங்க. சுகா தான் ஏன் சிம்மன் அப்படின்றாங்க. தெரியக்கூடாதுன்னா தெரியக்கூடாது அப்படின்றாங்க. சுகா தான் ஓகே சிம்மன் அப்படின்றாங்க. அவனுக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்னா எதுவுமே ஞாபகம் இருக்காது சிம்மன் அப்படின்றாங்க. என்ன சிம்மன் அப்படின்றாங்க. என்ன கூட மறந்துடுவானா? இல்லை சிம்மன், அவனை மறக்க மாட்டான். ஏன்னா அவன் ரொம்ப லவ் பண்ணுறான்.
ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறான். மீராவை லவ் பண்ணதோடவா சுகா அப்படின்றாங்க. சுகா தான் அப்படியே வந்து ஜிம்மனை பார்க்குறாங்க. சொல்லுங்கள் சுகா, மீராவை லவ் பண்ணதோடவான லவ் பண்ணியிருப்பான் அப்படின்றாங்க. சுகாவுக்கு இந்த சைடு ஆன்சரே இல்லை. ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு, இட்ஸ் ஓகே சுகா, இந்த விஷயம் எதுவுமே ஜங்குக்கு தெரியக்கூடாது அப்படின்றாங்க. ஓகே ஜிம்மன் அப்படின்றாங்க. டேக்கும் அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் அப்படி சொன்னோடனே சுகா தான் ஓகே ஜிம்மன் அப்படின்றாங்க. இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. சரி ஜிம்மன், யாருக்கும் சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. சுகா தான் ஜிம்மன் அப்படின்றாங்க. என் மேலே ப்ராமிஸ் பண்ணுங்க, யாருக்கும் தெரியக்கூடாது. என் மேலே ப்ராமிஸ் பண்ணுங்க, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றாங்க. ஜிம்மன் அப்படின்றாங்க. ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே ஜிம்மன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன், உனக்கு தெரியுன்ற விஷயத்த வேறு யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மனும் ஓகே சுகா, நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. ஜிம்மன் நான் வேணாம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் அவர் லேப்டாப் எல்லாத்தையும் எடுத்து அவர் பேக்கில் வச்சுட்டு ஜிம்மன் தான் அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறாங்க. ஜிம்மன் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ஒரு ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்றாங்க. சொல்லு ஜிம்மன் அப்படின்றாங்க. அப்பா அப்படின்றாங்க. சொல்லுப்பா அப்படின்றாங்க. நான் கேட்டது அப்படின்றாங்க. வந்துடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ்ப்பா அப்படின்றாங்க. என்னாச்சு ஜிம்மன் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைப்பா, சரி நான் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. ஜிம்மனோட அப்பா தான். ஜிம்மன் எனி ப்ராப்ளம் அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் நத்திங்ப்பா அப்படின்றாங்க. ஜிம்மன் நல்லா தானே இருக்க? ஐம் ஓகேப்பா. என்ன சங்குக்கு ஏதாவது? இல்லைப்பா, எதுவும் இல்லை அப்படின்றாங்க. ஜிம்மனுக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்கி தனியாக ஊற்றுது. நீ ஓகே தானே அப்படின்றாங்க. ஓகே தான்ப்பா அப்படின்றாங்க. சரி ஈவினிங் பார்க்கலாம் ஜிம்மன் அப்படின்றாங்க. ஓகேப்பா நான் வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அந்த காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவர் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஓகேடா, இந்த பாட்டை நான் இங்கேயே முடிச்சிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்ஸ் கூட பார்க்குறேன். பாய்.